ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஜிம் ட்ரைனர்ஸ் கரண்ட்டாக இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணவும் போகிறீங்க, இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்கீங்க. கிளைண்ட்டு கூட சேர்ந்து வெளியே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இது உங்கள் ப்ரொஃபஷனுக்கு நீங்கள் பண்ணுற பெரிய ஒரு துரோகம். நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு 100%ல 200% வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எப்போ கிளைண்ட்டு கூட வெளியே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு லஞ்சுக்கு போகிறீங்களோ, இல்லை வேறு ஏதாவது போய் கமிட் ஆகுறீங்களோ, இது உங்கள் ப்ரொஃபஷன்லேயே பேடாக கொண்டு போயிடும். ஏன்னா நீங்கள் ஒரு கிளைண்ட்டாக பார்த்தா மட்டும்தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் எப்போ அவங்க கூட போயிட்டு வெளியே போயிட்டு எல்லாத்துலேயும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ட்ரைனர் கிளைண்ட்ன்றதை தாண்டி அது ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரிலாம் போயிடுச்சுன்னா உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கமர்ஷியல் ஜிம்மில் பர்சனல் ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இவர் நம்முடைய பர்சனல் ட்ரைனிங் எடுத்த பர்சனல் கிளைண்ட் தானே நினச்சி அவர் கூட போய் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அவர் ஏதாவது ஒரு ஃபீஸ் பே பண்ண மறந்துட்டாலோ, இல்லை அவர் ஃபீஸ் பண்ணுற டேட்டை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணணும்னு நினச்சாலோ உங்களால் அது முடியாது. ஏன்னா நீங்கள் க்ளோஸாக பழகிட்டீங்க. ஏன்னா பெஸ்ட் கிளைண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஃபீயை கேட்காம நிறைய பேர் கரெக்டாக அந்தந்த டேட்டில் ஃபீ பே பண்ணுவாங்க. நீங்கள் எப்போ ஃப்ரெண்ட்லியாக அவங்க கூட நிறைய விஷயத்துக்கு நீங்கள் மிங்கிள் ஆகிறீங்களோ அப்போவே உங்களுடைய கிளைண்ட்டு ட்ரைனர்ன்ற அந்த ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் அவர் தப்பு செஞ்சாலும் உங்களால் கேள்வி கேட்க முடியாது. அவர் ரெகுலராக வரலனாலும் உங்களால் கோவப்பட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. அவர் என்ன தப்பு பண்ணாலும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் அப்படி தான் கொண்டு போகும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் கூட சேர்ந்து போய் ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழக்கத்தை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன் சில பேர் தம்மு கூட அடிச்சிருக்காங்க, நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். சில ட்ரைனர் கிளைண்ட் கூட சேர்ந்து தம் அடிச்சிருக்காங்க, நான் அதை கண் கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அசிங்க பிடிச்ச வேலை இது. இன்னொரு விஷயம், இதையும் நான் சொல்லிடுறேன். கிளைண்ட்டை மரியாதை இல்லாமல் பேசுறது, அதாவது கிளைண்ட்டை வாங்க போங்கன்னு சொல்லிடலாம், அப்படிதான் கூப்பிடணும். இல்லை பேர் விட்டு மரியாதையாக வாங்க. இப்போ சுரேஷ் அப்படின்னு கிளைண்ட் இருந்தாருன்னா வாங்க சுரேஷ், போங்க சுரேஷ் அப்படின்னு சொல்லிடலாம். லேடிஸில் யாருக்காவது ஒரு பேர் வச்சு ஒருத்தவங்க லேடிஸில் இருந்தாங்கன்னா அவங்கள வாங்க மேடம் போங்க மேடம் சொன்னால், இல்லை வாங்க மேம் போங்க மேம் சொல்ல, பேர் விட்டு வாங்க போங்கன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு நானே பார்த்த விஷயம் என்னென்னா, யோன்னு கூப்பிடுறது, வாடான்னு கூப்பிடுறது, ஏன் மாமா மச்சான் கூட கூப்பிட்ருக்காங்க. இது என் கண்ணால் நான் ஒரு ஜிம்மில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஒரு மரியாதை இல்லாமல் கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணிங்கன்னா திரும்பி அவங்க கிட்டேருந்து மரியாதை உங்களுக்கு கிடைக்கும்ன்றது நிச்சயமே கிடையாதுங்க. பெரிய சந்தேகம், பெரிய கேள்விக்குறி. நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணி நீங்கள் ஏதாவது அவங்கக்கிட்ட மாட்டிக்கினீங்கன்னா அவங்க உங்களை வாடா போடான்னு சொல்லுவாங்க. ஏன் கெட்ட வார்த்தையில் கூட திட்டிடுவாங்க. நீங்கள் எப்போ